என்னதான் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, தன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு பேசாம இருந்தாலுமே வந்துட்டு, இதில ரவியும், ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா விதிவிலக்காட்டுங்குது. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு சண்டை போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி சின்ன குழந்தைங்க மாரி 2 பேரும் டக்குன்னு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆனா மனோஜ் வந்துட்டு ரோஹினி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி வித்யா பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. மனோஜுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ரோஹினி கிட்ட பேசாதனால தான் காய்ச்சல் வந்துட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி உடனே வித்யாக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துடுது. ஏன்டா டிகிரி எல்லாம் முடிச்சிருக்க உனக்கு இதில கூட அறிவு இல்ல. அது இதுன்னு சொல்லி ஏதான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்லாம அவகிட்ட நீ பேசவும் கூடாது, அவ கூட சேரவும் கூடாது. இல்லன்னா அவ்வளோதான் உன்னையும் தொலைச்சுக்கிட்டுருவ அப்படின்ற மாரி மனோஜ பார்த்தீங்கன்னா மிரட்டு போறாங்க. இல்லம்மா, இல்லம்மா நான் நீ சொல்லாம என்னைக்கும்மா பேசியிருக்க. உன் பேச்சுக்கு மறு பேச்சே இல்லம்மா. ஆனா ரோஹினி ரொம்ப பாவம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹினி மேல கரிசனம் காட்ட, வித்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுற மாரி இல்ல. டேய் நீ என்னதான் சொன்னாலும் நான் வந்து அவள மன்னிக்கவே மாட்டேன். நீ அவ கூட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ரோஹினி பார்த்தீங்கன்னா வித்யா பிரிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு மீனா என்ன சொன்னாலுமே வந்து புரிஞ்சுக்காம, அவ வர வர என் பேச்ச மதிக்க மாட்றா. அவளுக்கு தலகாணம் அதிகமாயிருச்சு. பணத்திமிரு அதிகமாகி போச்சு. என்னோட வந்து அதிகமா சம்பாதிக்கிற திமிர்ல தான் பார்த்தீங்கன்னா, என் கூட சண்டை போட்டே இருப்பா. நான் என்ன சொன்னாலுமே வந்துட்டு அவ கேட்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேல பார்த்தீங்கன்னா, செம கோவத்துல இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நைட்டு கூட வீட்டுக்கு வராம சவாரின்ற பேர்ல வெளியிலேயே சுத்திட்டு வந்துருவாரு. இதனால பார்த்தீங்கன்னா, மீனா வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில இருப்பாங்க. என்னடா இதுன்னு முத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து சொன்ன பேச்ச கேட்பாரு. நம்ம சொல்ற மாரி நடந்துருந்த இந்த ஆளு இப்ப என்னடான்னா இப்படி பண்றாரு. நம்ம என்ன சொன்னாலும் காதுலயே வாங்கிக்க மாட்றாரு. இவரு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து மேல செம கோவத்தில இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வருத்தத்திலயும் இருக்காங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு, முத்து மேலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரிசனத்தோட தான் இருக்காங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, சீதா வந்துட்டு கால் பண்ணி, காசெல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கா வந்து வாங்கிட்டு போக்கா. நீ சீக்கிரம் போய் அட்வான்ஸ் கட்டு அப்படின்ற மாரி சொல்ல, இத கேட்டோனே மீனாக்கு பார்த்தீங்கன்னா, சோகமா இருந்தாலுமே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எப்படியோ இந்த ஆர்டர் கிடைச்சா போதும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட போய் காச வாங்கிட்டு வந்து மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் டக்குன்னு செஞ்சுட்டு, அண்ணாமலை கிட்டயுமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காச எடுத்துட்டு மண்டபத்துக்கு போறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து புடிக்காத வித்யா பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி கிட்ட மீனா காசு எடுத்துட்டு போற விஷயத்த போட்டு குடுத்துற. மீனாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரியாம, சரி காசு கட்டி எப்படியாவது இந்த ஆர்டர வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஜாலியா ஒரு படத்த எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. சிந்தாமணி மீனாவ காசு கட்ட விட்டாங்களா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.